السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 439. இந்த பாடத்தில் பாபர் ருயா வமா யதஅல்லகு பிஹா என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த பாடத்தில் நாம் பேசக்கூடிய தலைப்பு என்பது கனவுகள் என்பதாக இருக்கின்றது. அப்ப கனவுகளை குறித்து பேசக்கூடிய பாடத்தை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். கனவு எத்தனை வகைகளாக இருக்கின்றது? நல்ல கனவு, கெட்ட கனவு. அந்த நல்ல கனவை ஒரு மனிதன் கண்டால் என்ன செய்ய வேண்டும், கெட்ட கனவை ஒரு மனிதன் கண்டால் என்ன செய்ய வேண்டும் என்பது போன்ற பலதரப்பட்ட செய்திகளை பேசக்கூடிய ஒரு பாடமாக தான் இந்த பாடம் என்பது நமக்கு அமையக்கூடியதாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். இரண்டாவது ஹதீஸ், இன்னும் 839வது ஹதீஸ். வஅன்ஹு, இந்த ஹுவுடைய லமீர் இதற்கு முந்தைய ஹதீஸினுடைய அறிவிப்பாளரான அந்த சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கு. இப்போ இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. அவங்க சொல்றாங்க, அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால, அவர்கள் சொன்னார்கள், இதா கத்தரப ஸமானு, ஒரு காலம் என்பது நெருங்கிவிட்டால். அப்போ காலம் என்ன காலத்தை குறிக்குது? அதாவது உலகம் அழியும் காலம், அதாவது அந்த இறுதி காலம் இருக்குமா இல்லையா, உலகம் அழியக்கூடிய அந்த சமயம், அதைத்தான் சொல்றாங்க. அப்படி அந்த அழியக்கூடிய அந்த ஜமான் என்பது, அந்த காலம் என்பது நெருங்கிவிட்டால், லம் தக்கது ருஇயல் முஃமினி தக்திபு, லம் தக்கது ருஇயல் முஃமினி, ஒரு முஃமினுடைய கனவு என்பது அது ஆகிவிடாது, அது நெருங்கி விடாது. தக்திபு, அது பொய்யானதாக அது ஆகிவிடக்கூடாது, அதாவது அது நெருங்கி விடாது. வருஇயல் முஃமினி, இன்னும் ஒரு முஃமினுடைய கனவு என்பது ஜுஸ்உம் மின் சித்தத்தின் வ அர்பஈன ஜுஸ்அம் மினன் நுபுவ்வதி, ஜுஸ்உன் அது ஒரு பகுதியாக இருக்கின்றது, மின் சித்தத்தின் வ அர்பஈன ஜுஸ்அம் மினன் நுபுவ்வா, நபித்துவத்திலிருந்து பங்குகளால் 46 பங்குகளிலிருந்தும் ஒரு பங்காக, ஒரு பகுதியாக அது இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முஃமின் காணக்கூடிய கனவு என்பது அது சாதாரணமாக பொய்யாகி விடாது, அது பொய்ப்பித்து போகக்கூடிய கனவாக அது மாறிவிடாது. காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு முஃமின் காணக்கூடிய கனவு என்பது அது சாதாரண கனவு கிடையாது. அது நபித்துவத்திலிருந்தும் கட்டுப்பட்ட, நபித்துவத்திலிருந்தும் 46 பகுதிகளிலிருந்தும் அது ஒரு பகுதியாக, ஒரு பங்காக அது இருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இதனால இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தினுடைய பங்குன்னு சொல்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி, அதாவது இறை செய்தி வரத் தொடங்கியதற்கு பிறகு 23 ஆண்டுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்தார்கள். இப்ப வஹிக்கு பின்பு 23 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அப்போ அந்த அந்த காலத்தில், அதில் ஆரம்ப காலத்தில் 6 மாதங்கள் அவர்களுக்கு கனவின் மூலமாகவே இறை செய்தி அனுப்பப்பட்டது என்று சொல்கிறார்கள். அப்போ அந்த 23 ஆண்டுகள்ல முதலாவது இருக்கக்கூடிய ஆரம்ப காலமான அந்த 6 மாசம் எப்படி அனுப்பப்பட்டுச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுகளின் மூலமாக வஹி இறக்கப்பட்டது என்று சொல்லித் தருகிறார்கள். அப்ப இந்த 6 மாதங்கள் என்பது அந்த 23 ஆண்டுகளில் அரை ஆண்டாகும். எனவேதான் நல்ல கனவு என்பது நபித்துவத்தின் 46ல் ஒரு பகுதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவதற்கான காரணமாக இருக்கின்றது என்பதை இங்கு அருமையாக நமக்கு விளக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இதைதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித் தராங்க. பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது.
இன்னும் சொல்றாங்க பாருங்க, மற்றொரு ரிவாயத்தில் இருக்கக்கூடிய செய்திய ஒஃபி ரிவாயத்தின் இன்னும் மற்றொரு ரிவாயத்தில் உள்ளது, வஅஸ்தகுக்கும் ருயா, உங்களில் கனவால் உங்களில் மிக உண்மையானவராகிறவர், அஸ்தகுக்கும் ஹதீசன், பேச்சாலும் உங்களில் உண்மையானவர் அவரேதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப கனவில் உங்களில் உண்மையானவர், ஒருத்தர் கனவு கண்டு அந்த கனவில் அவர் யார் உங்களில் உண்மையானவராக இருக்கிறாரோ அவர் பேச்சாலும் உங்களில் அவர்தான் உண்மையானவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இதனுடைய விளக்கம் என்னன்னு சொன்னா, அதாவது இது பெரும்பாலும் பொதுவான சூழலை குறிப்பதாக இருக்கும் என்று சொல்றாங்க. ஏனெனில் ஒரு நல்ல அடியாரும் சில நேரங்களில் குழப்பமான கனவுகள், அல்காஸ் என்று சொல்லப்படக்கூடிய குழப்பமான கனவுகளை காண நேரிடும் என்று சொல்கிறார்கள். ஆனால் நல்லவர்கள் அல்லாத மற்றவர்கள் மீது ஷைத்தானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். ஆனால் அவர்களுக்கு பொய்யே மிகைத்து நிற்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் நல்லவர்களுக்கு அப்படி கிடையாதுன்னு சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நல்லவர்களுடைய கனவு என்பது அது அதிகபட்சம், அதில் ரொம்ப அரிதான விஷயத்துலதான் கெட்ட கனவு அவர்கள் காணுவார்கள். அதிகபட்சம் அவர்கள் நல்ல கனவினையே காணக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏன்? ஷைத்தானுடைய ஆதிக்கம் என்பது அவரிடத்துல ஊடுருவக்கூடியது ரொம்ப அரிதானதாக இருக்கும். அதுவே சாதாரண மக்கள் நிறைய கெட்ட கனவுகளை காணக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்ப இந்த சொல்லப்பட்ட வார்த்தைக்கான முராது நாட்டம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி கனவால் உண்மையானவர்னா அந்த கனவில் நல்ல கனவை கண்டவர்கள், அந்த கனவில் நல்ல கனவை கண்டு அதை உரைப்பவர்கள், உங்களிடத்துல வந்து சொல்லக்கூடியவர்கள், அவர்களே பேச்சால் உண்மையாளர்கள். அப்ப இங்கு நல்லவர்களை குறிக்கக்கூடிய ஒரு வாக்கியமாக தான் இந்த வாக்கியத்தை நமக்கு இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இது கனவுகளை குறித்து பேசக்கூடிய பாடம். அந்த கனவுகளுடைய சிறப்பை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, ஒரு முஃமினுடைய கனவு என்பது அது சாதாரணமாக பொய்யாகி போகுவது கிடையாது. அது 46 பங்குகள், நுபுவத்தினுடைய 46 பங்குகள் இருந்தும் ஒரு பங்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவினுடைய சிறப்பை பற்றி பேசுகிறார்கள். அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக பாருங்க, 3வது ஹதீஸ், இன்னும் 840வது ஹதீஸ். வஅன்ஹு, அப்ப இந்த ஹதீஸும் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாகவே இருக்கின்றது. கால, அவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதாக சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், மன் ரஆனி ஃபில் மனாமி, என்னை யார் கனவில் கண்டாரோ, ஃபஸயரானி ஃபில் யக்லதி, அவர் விழித்திருக்கும் நேரத்திலேயும் விரைவில் என்னை காண்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம். இப்ப என்னை யாரு கனவுல கண்டார்களோ அவர் விரைவிலும் என்னை நினைவில் தன்னுடைய விழித்திருக்கும் அந்த நிலையில் பார்க்கக்கூடியவராக இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்களாம். அப்ப இதற்கு 2 விளக்கத்தை சொல்றாங்க. ஒன்று என்னன்னு சொன்னா, மறுமை நாளில் ஒரு சிறப்பு மிக்க தரிசனமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் காண்பார் என்று சொல்கிறார்கள். அப்போ ஒருத்தர் கனவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டுட்டாருன்னு சொன்னா, பார்த்துட்டாருன்னு சொன்னா, அவர் ஒரு வெற்றியாளர் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல காண்றது சாதாரணமான விஷயமாங்க. அது எல்லாத்திற்கும் நடக்காது இல்லையா? 1000த்துல கோடியில ஒருவருக்கு நடக்கக்கூடிய விஷயம். அப்ப அவர் சாலிஹான மனிதர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணக்கூடிய பாக்கியம் கிடைச்சிட்டுன்னு சொன்னாலே அவர் ஒரு சாலிஹான மனிதர். அப்ப அததான் சொல்றாங்க, அப்படிப்பட்ட அந்த சாலிஹான மனிதர் மறுமையிலும் அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தரிசனம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கின்றது என்று முதலாவது விளக்கம் சொல்றாங்க. 2வது என்ன சொல்றாங்கன்னா, அவர் எவர் தன்னுடைய கனவில் என்னை காண்பாரோ அவர் விரைவில் அவருடைய நினைவிலேயே என்னை காணக்கூடியவராக இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப என்னை நினைவில் காணக்கூடிய, அவர் விழித்திருக்கக்கூடிய சமயத்தில் என்னை காணும் பாக்கியம் என்பது அவரை கூடிய சீக்கிரத்தில் வந்தடையும் என்ற விளக்கத்தை இங்கு நமக்கு அருமையாக எழுதி தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க பாருங்க, லா யதமஸ்ஸலு ஷைத்தானு பி, இன்னும் ஷைத்தான் என்பவன் என்னை போல் வரமாட்டான். பி, என்னை கொண்டு ஷைத்தான் என்பவன் அவன் என்னை போல ஒரு ஒப்பாக ஆக மாட்டான். எனக்கு அவன் ஒப்பானவனாக ஆக மாட்டான். அதாவது என்னுடைய உருவத்தில் ஒருவர் கனவில் என்னை கண்டுவிட்டால் அங்கு நான் தான் இருக்கிறேன். அவர் கனவில் கண்டவர் நான் தான். என் போல உருவத்தில் ஷைத்தான் ஒன்று வருவது கிடையாது. அப்படி அவன் வரமாட்டான். அப்படி வருவதற்கு ஷைத்தானுக்கு அனுமதி கிடையாது. என் உருவத்தில் நான் மாத்திரமே வருவேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது நமக்கு அமையக்கூடியதாக இருக்கு. பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அன்னவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்தறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. இப்ப இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஒரு நல்ல கனவை பற்றி சொல்கிறார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வரக்கூடிய கனவு என்பது கெட்ட கனவா? அது நல்ல கனவு தான். அது தூயமான கனவு. அப்படி அந்த தூயமான கனவை கண்டவர் மறுமையிலும் என்னை காண்பார், அவருடைய விழித்திருக்கும் சமயத்திலும் விரைவில் என்னை காண்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்ப இதன் மூலமா என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு நல்ல கனவை கண்டவர் அந்த என்னை கனவில் காண்பதின் மூலமாக அவர் வெற்றியாளராக மாறுகிறார். அப்ப கனவு என்பது இத்தகைய ஒரு பதவி அவருக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை இந்த ஒரு ஹதீஸின் மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. இப்ப அடுத்தபடியாக பாருங்க, 4வது ஹதீஸ் 841வது ஹதீஸ். வஅன் அபீ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அன்னஹு நிச்சயமாக அவர்கள் சமிஅன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலிருந்து செவியுற்றுள்ளார்கள். யகூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்களாம், இதா ரஆ அஹதுக்கும், உங்களில் ஒருவர் கண்டால், ருயா ஒரு கனவினை கண்டார், அது எத்தகைய கனவு, யுஹிப்புஹா அந்த கனவை அவர் விரும்புகிறார். அப்ப அவர் விரும்பக்கூடிய ஒரு கனவை உங்களில் ஒருவர் கண்டால், ஃபஇன்னமா ஹிய நிச்சயமாக அந்த கனவு என்பதெல்லாம் மினல்லாஹி தஆலா உயர்ந்த அந்த அல்லாஹ்விடம் இருந்தே வந்ததாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இதனுடைய விளக்கத்தை எழுதுறாங்க, அல்லாஹ்விடம் இருந்தே வருவதுனா எப்படி? அதன் அழகின் காரணமாக, அந்த கனவினுடைய அழகின் காரணமாக அது அல்லாஹு தஆலாவிடம் சேர்க்கப்பட்டு சொல்லப்படுகிறது. எவ்வாறு அனைத்து அழகானவைகளும் அல்லாஹ்விடம் சேர்க்கப்படுகின்றதோ அது போலவே இந்த கனவும் அவனில் சேர்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்று இதனுடைய விளக்க உரையில் நமக்கு சொல்றாங்க. அப்போ ஒரு நல்ல கனவு ஒருவன் கண்டால் என்று சொன்னால் அது அல்லாஹ்வின் மூலமாக அவனுக்கு வந்தடைகின்றது. அப்போ ஒரு நல்ல கனவை ஒரு சுப செய்தியாக அல்லாஹ் அவனுக்கு காண்பித்து தருகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலம் சொல்லித் தருகிறார்கள். அப்படி அவன் கண்டால், அந்த கனவை கண்டால், ஃபல்யஹ்மதில்லாஹ அலைஹா அந்த கனவின் காரணமாக அல்லாஹ்விற்கு அவன் ஹம்து செய்து கொள்ளட்டும், அல்லாஹ்வை அவன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி புகழ்ந்து கொள்ளட்டும். வல்யுஹத்திஸு பிஹா இன்னும் அந்த கனவை அவன் சொல்லிக் கொள்ளட்டும், பிறரிடத்தில் அந்த கனவையும் அவன் சொல்லிக் கொள்ளட்டும், அல்லாஹ்விற்கு ஹம்து செய்தும் கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வஃபீ ரிவாயத்தின் இன்னும் மற்றொரு ரிவாயத்தில் மற்றொரு அறிவிப்பில் உள்ளது, ஃபலா யுஹத்திஸ் பிஹா அந்த கனவை அவன் சொல்ல வேண்டாம், இல்லா மை யுஹிப்பு அவன் யாரை நேசிப்பானோ அவனை தவிர யாரிடத்திலேயும் அந்த கனவை அவன் சொல்ல வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அப்ப இந்த கனவு என்பது இப்ப இங்க சொல்லப்பட்டது நல்ல கனவை பத்தி பேசுறோம். அப்ப இந்த ரிவாயத் என்பது வேறு ஒரு ரிவாயத்தாக இருக்கு, வேறு ஒரு செய்தியாக இருக்கு, இடையில வரக்கூடிய வேறு ஒரு செய்தி, ஜும்லா முஅத்தரிலா. அப்ப வேறு ஒரு செய்தியாக இருக்கு. இது என்னது? இப்ப வேறு கெட்ட கனவை பத்தி பேசுறாங்க. அந்த கெட்ட கனவை யாரிடத்திலையும் நீ விரும்பக்கூடிய நபரிடத்தில் மாத்திரம் சொல்லக்கூடியவனாக நீ இரு, நீ விரும்பாதவர்களிடத்தில் நீ அந்த கனவை சொல்லாதே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடியவர்களாக இருந்தார்களாம். ஏனென்றால் அதற்குரிய காரணத்தை எழுதுறாங்க, ஒரு எதிரியானவன் அவன் கனவு காண்பவனுக்கு தீங்கி விளைவிக்கும் சில விஷயங்களை கொண்டு சுமத்த முற்படுகிறான். எனவே முதலாவது செய்தி என்பது, முதலாவது அந்த கனவை சொன்னவர் அது செய்பவருக்கே அப்பலன் சென்று சேரும் என்பதால் இவ்வாறு நிகழ்கிறது என்று நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அந்த கனவை யாரிடத்துல முதல்ல சொல்றோமோ அந்த சொல்லக்கூடிய நபர் நம்ம விரும்பக்கூடியவராக இருந்தா பரவாயில்ல, அதுவே விரும்பாத நம்மளுடைய எதிரிகள்ட்ட அந்த கனவை சொல்லும் பொழுது அவர் என்ன செய்வாரு, இந்த கனவுபடி இவனுக்கு நடக்கட்டும் அப்படின்னு அவர் அந்த கனவை நம்ம மீது சுமத்துவதற்கு முற்படுகிறார், முற்பட்டு விடக்கூடிய சூழல் ஏற்படும். அப்ப இதைதான் விளக்கத்துல சொல்றாங்க, நீ விரும்பக்கூடிய இடத்தில் அந்த கெட்ட கனவை சொல்லிக்கொள், வேறு யாரிடத்திலையும் சொல்லாதே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தர காரணம் இதுதான் என்பதை நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்றாங்க பாருங்க, இதன் இன்னும் ஒரு சமயம் ரஆ கைர தாலிக அந்த கனவு அல்லாத வேறு ஒரு கனவை அவன் கண்டால், மிம்மா யக்ரஹு அவன் வெறுக்கும் காரியத்திலிருந்தும் உள்ள அது அல்லாத வேறு கனவு, அதாவது கெட்ட கனவை வெறுப்பான இல்லையா, அப்போ அவனுக்கு வெறுப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு கனவை அவன் கண்டால் என்று சொன்னால், ஃபஇன்னமாஹிய ஏனென்றால் நிச்சயமாக அந்த கெட்ட கனவு என்பதெல்லாம் மினஷ் ஷைத்தானி அது ஷைத்தானிடமிருந்தே வந்ததாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ ஷைத்தானின் பால் இது இணைக்கப்பட்டதாக இருக்கின்றது. ஏனெனில் ஷைத்தான் தான் அதை கற்பனையாக காட்டுகிறான், அதற்கு எவ்வித உண்மையும் கிடையாது என்று நமக்கு சொல்லித்தரான். அப்போ ஒரு கெட்ட கனவு வருதுன்னு சொன்னா ஷைத்தான் நமக்கு அதை காமிப்பானாமா, அது ஒரு உருவமாக படுத்தி அதை ஒரு சம்பவமாக நமக்கு நிகழ்த்தி நம்மளை பயமுறுத்துவான், நம்மளை வழிகெடுக்க செய்வான்.
அப்ப அது உண்மை கிடையாது, அவன் பயமுறுத்தக்கூடிய விஷயமாக இருக்கும். அதன் காரணமாக நீங்கள் பயந்து கொள்ள வேண்டாம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப பயந்து கொள்ளாம என்ன செய்யணும், அதையும் கற்றுத் தருகிறார்கள் பாருங்க. ஃபல்யஸ்தஇது, அவன் பாதுகாப்பு தேடிக்கொள்ளட்டும், மின் ஷர்ரிஹா, அந்த கனவினுடைய தீங்குதலை விட்டும் அவன் பாதுகாப்பு தேடிக்கொள்ளட்டும். யா அல்லாஹ், இந்த ஷைத்தானுக்கு கெட்ட கனவை கொடுக்கிறான், இந்த கனவை விட்டும், இந்த கனவு அவன் கொடுக்கிறான் இல்லையா, இது எந்த நோக்கத்திற்கு அவன் கொடுக்கிறானோ அந்த நோக்கத்தை, அவனுடைய தீங்கை விட்டும் என்னை பாதுகாத்திரியா அல்லாஹ் என்று அவன் பாதுகாப்பு தேடிக்கொள்ளட்டும் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் வலா யத்குர்ஹா லிஅஹதின், அந்த கனவை ஒருவரிடத்திலேயும் அவன் சொல்ல வேண்டாம் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப யார்கிட்டையும் அந்த கனவை அவன் சொல்லவும் வேண்டாம், அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடிக்கொள்ளட்டும். ஏன் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது? ஃபஇன்னஹா, ஏனென்றால் அதுவாகிறது, லா ததுர்ருஹு, அது அவனுக்கு தீங்கு அளிக்காது, தீங்கு அளிக்கக்கூடியதாக அது ஆகாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அப்ப அந்த ஹாவுடைய லமீர் என்னன்னு சொன்னா, அப்படி அந்த கனவை யாரிடத்திலையும் சொல்லாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா இல்லையா? அப்ப அந்த கனவை யாரிடத்திலையும் சொல்லாமல் இருக்கும் அந்த தன்மை என்பது அது அவனுக்கு தீங்களிக்காததாக இருக்கும். அப்போ அந்த கனவை பிற இடத்துல அவன் சொல்வதன் மூலமாக அது அவனுக்கு தீங்களிக்கும், அந்த கனவை பிற இடத்துல சொல்லாமல் இருப்பதன் மூலமாக அது அவனுக்கு தீங்களிக்கக்கூடியதாக அது ஆகாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப கனவு கண்டா, கெட்ட கனவு கண்டா, நல்ல கனவு கண்டா நம்ம எல்லாத்தையும் சொல்லலாம், அல்லாஹ்விற்கு ஹம்து செய்யலாம். அதுவே கெட்ட கனவை கண்டால் நம்ம அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும், யாரிடத்திலையும் சொல்லாமல் இருப்பதுதான் நல்லது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். முத்தஃபக்குன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்தறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. இப்ப சொல்றாங்க பாருங்க, இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஒரு மனிதன் நல்ல கனவை கண்டால் அவன் என்ன செய்ய வேண்டும், அதுவே கெட்ட கனவை கண்டால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்ற இரண்டு விஷயத்தையும் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அப்ப இந்த பாடம் கனவுகளை குறித்து பேசக்கூடிய ஒரு பாடமாக இருக்கு. அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக பாருங்க, 5வது ஹதீஸ், 842வது ஹதீஸ். وعن ابي قتاده رضي الله عنه, அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. قال, அவர்கள் சொன்னார்கள், قال நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அர்-ரு'ய ஸாலிஹத்து, நல்ல கனவு என்பதாகிறது. வஃபீ ரிவாயத்தின், இன்னும் மற்றொரு ரிவாயத்தில் மற்றொரு அறிவிப்பில் வந்துள்ளது, அர்-ரு'யல் ஹஸனத்து, அழகான கனவு என்பதாகிறது. மினல்லாஹி, அல்லாஹ்விடமிருந்தே வரக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ ஒரு அழகான கனவு, ஒரு நல்ல கனவு ஒரு மனிதனுக்கு வருகின்றது என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தால், அல்லாஹ் அவருக்கு சுப செய்தி வழங்கும் விதமாக அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒரு கனவாகவே அது அவருக்கு அமையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் வல் ஹுலுமு, ஹுலுமு என்று சொன்னால் விளக்கத்துல சொல்றாங்க, அது கெட்ட கனவு, அதாவது தீய கனவு, கெட்ட கனவு, அவன் வெறுக்கக்கூடிய கனவு, அதுதான் ஹுலுமு. அப்படி கெட்ட கனவு என்பதாகிறது மின்ன ஷைத்தானி, அது ஷைத்தானிடமிருந்தே வரக்கூடியதாக இருக்கும், அவனின் மூலமாக நிகழக்கூடியதாக இருக்கும். ஃபமன் ரஆ ஷைஅன், யாரு ஒரு விஷயத்தை கண்டாரோ, கனவாக கண்டாரோ, யக்ரஹு, அந்த விஷயத்தை அவன் வெறுக்கிறான், அத்தகைய ஒரு விஷயத்தை கனவாக கண்டால், அதாவது கெட்ட கனவு. அப்ப கெட்ட கனவை ஒருவன் கண்டால் ஃபல்யன்ஃபுஸ், அவன் ஊதிக்கொள்ளட்டும், அன் ஷிமாலிஹி ஸலாசன், அவனுடைய இடதுபுறத்தின் பக்கம் 3 முறைகள் அவன் ஊதிக்கொள்ளட்டும். ஃபூ 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 என்பதாக ஒரு 3 முறைகள் தன்னுடைய இடதுபுறத்தில் அவன் ஊதிக்கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். இன்னும் வல்யதஅவ்வது மினஷ் ஷைத்தானி, இன்னும் ஷைத்தானிடமிருந்து, ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடத்தில் அவன் பாதுகாப்பு தேடிக்கொள்ளட்டும். ஃபஇன்னஹா, ஏனென்றால் அந்த பாதுகாப்பு என்பதாகிறது, லா ததுர்ருஹு, அவனுக்கு தீங்களிக்காது என்று சொல்லித் தருகிறார்கள். அப்ப அவனுக்கு அந்த பாதுகாப்பு தீங்களிக்காததாக இருக்கும், அவனுக்கு அது தீங்கு தராது என்பதை நமக்கு இங்கு சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, முத்தஃபக்குன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. இப்ப இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்துக்கு கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதருக்கு கெட்ட கனவு ஏற்படும் பொழுது அவன் தன்னுடைய இடதுபுறத்தில் ஊதிக்கொண்டு அவன் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்ளட்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அருமையான விஷயமாக கற்றுத் தருகிறார்கள். அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது.
அல்ஹம்துலில்லாஹ். இப்ப பாருங்க, இந்த விளக்கத்தை கொடுக்குறாங்க. இந்த பாடத்தில் வந்த ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு வார்த்தைக்கான விளக்கத்தை கொடுக்குறாங்க. நஃப்சு, நஃப்சு என்ற வார்த்தையாகிறது நஃப்ஹுன் ஊதுவதாக இருக்கும், லத்தீஃபுன் மென்மையான முறையில், அதாவது லேசாக ஊதுவதாக இருக்கும், லா ரியக மஅஹு அந்த ஊதுதல் என்பதோடு எச்சில் என்பது இருக்கக்கூடாது. அப்போ நம்ம ஊதணும், அந்த ஊதும்போது எச்சில் அந்தரிக்க கூடாது. அப்போ எச்சியோ சளியோ வரக்கூடிய ஊதுதலாக இருக்கக்கூடாது. ஒரு மென்மையான ஒரு லேசான ஊதுதலாக ஊதிக்கொள்ள வேண்டும். அந்த அர்த்தத்திற்கு தான் நஃப்ஸ் என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்று நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்ப அடுத்தபடியாக பாருங்க, 6வது ஹதீஸ், இன்னும் 843வது ஹதீஸ். வான் ஜாபிரின் ரதியல்லாஹு அன்ஹு, சையதுனா ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடமிருந்து அன்னவர்களை தொட்டும் ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ரஆ அஹதுகுமுர் ருயா, உங்களில் ஒருவர் ஒரு கனவை கண்டால், யக்ரஹுஹா அவர் அந்த கனவை வெறுக்கிறார், அத்தகைய ஒரு கனவை கண்டால், ஃபல்யப்சுக் அவர் துப்பிக்கொள்ளட்டும், அன் யசாரிஹி ஸலாசன் தன்னுடைய இடதுபுறத்தில் 3 முறைகள் அவர் துப்பிக்கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வல்யஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தான், இன்னும் அவர் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்ளட்டும், மினஷ் ஷைத்தான் ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பும் தேடிக்கொள்ளட்டும், ஸலாசன் 3 முறை அந்த ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பும் தேடிக்கொள்ளட்டும். இன்னும் வல்யதஹவ்வல் அவன் திரும்பி படுத்துக் கொள்ளட்டும், அன் ஜம்பிஹி தன்னுடைய ஒரு புறத்திலிருந்து, அல்லது எத்தகைய புறம், கான அலைஹி அந்த புறத்தின் பக்கம், அந்த புறத்தின் மீதே அவன் ஆகியிருந்தானே, அத்தகைய அந்த புறத்தை விட்டும் அவன் திரும்பி படுத்துக் கொள்ளட்டும். அப்ப ஒரு பக்கம் அவன் படுத்திருப்பான் இல்லையா, இப்ப உதாரணத்துக்கு லெஃப்ட் சைடு அவன் திரும்பி படுத்திருக்கான், இடது பக்கம் அவன் திரும்பி படுத்திருந்தா, அந்த இடது பக்கத்திலிருந்து அவன் திரும்பி வலது பக்கமாக இப்படி 3 முறைகள் துப்பிக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் 3 முறைகள் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொண்டு அவன் திரும்பி படுத்துக் கொள்ளட்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப எதனால இப்படி திரும்பி படுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால், நிலைமை நன்மையாக மாறும் என்ற நல்லெண்ணத்தின் காரணமாக என்று விளக்கத்துல சொல்றாங்க. இப்படி திரும்பி படுப்பதின் மூலமாக அவனுடைய நிலை என்பது, அவன் சிந்தித்த அந்த கெட்ட எண்ணம் என்பது, கெட்ட கனவு என்பது, அதனுடைய நிலை என்பது மாறும். அவனுடைய மனம் பதறாது, அவன் ஒரு நிம்மதியான ஒரு நிலையை அடைந்து கொள்வான் என்பதை நமக்கு இங்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ரவாஹு முஸ்லிமன், இந்த ஹதீஸினை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு கெட்ட கனவை ஒருவன் கண்டால் அவன் 3 முறை துப்பிக்கொண்டு 3 முறை அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அருமையான செய்தியை கனவின் மூலமாக கற்றுத்தருகிறார்கள். அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. இப்ப அடுத்தபடியாக பாருங்க, 7வது ஹதீஸ், இன்னும் 844வது ஹதீஸ். وعن أبي الأسقع واصلة بن أسقع رضي الله عنه, அபு அஸ்கா என்று சொல்லப்படக்கூடிய அஸ்கா என்பவருடைய மகனான வாசிலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. கால அவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அந்த வாசிலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன்ன மின் அஅலமில் ஃபிரா, ஃபிரா என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய பொய், ஒரு இட்டுக்கட்டு என்பதாக சொல்லலாம். அப்போ பொய்யினுடைய அந்த இட்டுக்கட்டினுடைய மிகப்பெரியதிலிருந்தும் நிச்சயமாக அந்த பொய்யின் மிகப்பெரியதிலிருந்தும் உண்டாவதாகிறது. ஐயத்தஅய ரஜுலு ஒரு மனிதன் அழைப்பது, இலா கைரி அபீஹி தன்னுடைய தந்தை அல்லாதவரை தன்னுடைய தந்தை என்று அழைப்பது என்று சொல்கிறார்கள். அப்போ தன்னுடைய வாப்பாவே கிடையாது ஒருத்தவர், ஆனா இந்த இடத்துல அழைக்கிறதுன்னு சொல்ற விட வாதாடுறது என்று சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஒருத்தருக்கு பிறக்கவே இல்லை, தன்னுடைய வாப்பாவே கிடையாது, ஆனா அவர் என்ன சொல்றாரு, இவர் தான் என்னுடைய வாப்பா, இவர் தான் என்ன பெத்தெடுத்தாரு, இவர் மூலமா தான் நான் பிறந்தேன் அப்படின்னு ஒருத்தன் வாதாடுறான்னு சொன்னா இது ஒரு மிகப்பெரிய பொய்யாக இருக்கும். பொய்களுடைய மிகப்பெரிய பொய்களில் இது ஒரு பொய் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் சொல்றாங்க, அவ் அல்லது யுரிய ஐனஹு அவனுடைய கண்ணிற்கு அவன் காண்பிக்கின்றான், மாலம் தரா அந்த கண் பார்க்காத ஒன்றை அவன் காண்பிக்கின்றான். அதாவது தான் கண் கொண்டு ஒரு விஷயத்தை அவன் பார்க்கவே இல்லை, அப்படி பார்க்காத ஒரு விஷயத்தை அந்த கண்ணை நம்ப வச்சு, அதாவது கண்ணு பார்த்ததாக சொல்லி மக்களிடத்தில் வாதாடுகிறான். அப்போ இதுல ஒரு பெரிய விளக்கத்தை எழுதுறாங்க. அது என்னன்னு சொன்னா, ஒருவன் விழித்திருக்கும் போது பொய் சொல்வதை விட
கனவை பற்றி பொய் சொல்லும் போது மட்டும் அவனுக்கான தண்டனை அதிகமாக கடுமையாக்கப்படுகிறது என்று நமக்கு சொல்லித்தராங்க. அப்ப இதைய ஒரு கனவுல, அப்போ ஒரு கனவுல ஒருத்தன் காணவே இல்லை ஒரு விஷயத்த, அப்ப இதை கனவை நாடுறாங்க. ஒருவன் கண்ணுக்கு காமிக்கிறான், என்ன அர்த்தம்? தான் கனவில் காணாத ஒரு விஷயத்தை கண்டதாக பிற மக்களிடத்தில் ஒருவன் சொல்கிறான். அப்ப இது பொய்களில் மிகப்பெரிய பொய்யாக கருதப்படக்கூடிய ஒன்றாக இருக்கு. ஏனென்றால் இது ஹதீஸில் உண்மையான கனவு என்பது நுபுவத்தின் ஒரு பகுதியாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ நுபுவத் என்பது அல்லாஹ்விடமிருந்து வரும் ஒரு வகை, ஒரு இறை செய்தியாகும். எனவே ஒருவன் பொய்யாக கனவு கண்டதாக கூறினால் அவன் அல்லாஹ் எனக்கு நபுவத்தின் ஒரு பகுதியை தந்துள்ளான் என்று இறைவன் மீது பொய் கூறுகிறவனை போல. அப்போ படைப்பினங்கள் மீதோ அல்லது தன் மீதோ பொய் சொல்வதை விட அல்லாஹ்வின் மீது பொய் சொல்வது அது ஒரு மிகப்பெரிய குற்றமாகும் என்பதை என்ற ஒரு விளக்கத்தை நமக்கு அருமையாக தருகிறார்கள். அப்போ ஒருத்தவங்க கனவுல ஒரு காணாத விஷயத்தை ஒருத்தவங்க சொன்னான்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய பொய்யாக ஆகும். ஏன்? கனவை அல்லாஹ் ஒரு கண்ணியமான இடத்துல வச்சிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நுபுவத்தோடு சேர்க்கிறார்கள். நபித்துவம் எவ்வளவு புனிதமானது! அந்த நபித்துவத்திலிருந்து, அந்த பங்குகளிலிருந்து இது ஒரு பங்காக இருக்கின்றது. கனவினுடைய சிறப்பை சொன்னாங்கள் இல்லையா? அப்ப அத்தகைய கனவை இவன் கொச்சைப்படுத்துகிறான், அல்லாஹுடைய வகை விஷயத்தில் இவன் விளையாடுகிறான் என்ற அர்த்தத்திற்கு இது வந்துவிடும். அதனால் இது மிகப்பெரிய குற்றம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த விளக்கத்தை நமக்கு அருமையாக தராங்க. இன்னும் சொல்றாங்க பாருங்க, அல்லது யகூல ஒருவன் கூறுகிறான் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தின் மீது மாலம் யகுல் அவர்கள் கூறாத ஒன்றை அவன் பிற மக்களிடத்தில் கூறுகிறான் என்று சொன்னால் இதுவும் பொய்களில் மிகப்பெரிய ஒரு பொய், மிகப்பெரிய எட்டுக்கட்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப பொய்யான ஹதீஸை ஒருத்தனை அறிவிக்கிறான். அதனாலதான் இந்த ஹதீஸ் கிரந்தங்கள்லாம், சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸுகள்லாம் எவ்வளவு தரமானதாக இருக்கும், எவ்வளவு தரமானதாக இருக்கும் என்று பார்த்து பார்த்து அறிவிப்பார்கள். அந்த அறிவிக்கக்கூடிய நபர் எப்படி இருப்பார், அவர் எவ்வளவு பலவீனமானவர், எவ்வளவு பலமிக்கவர், அப்ப அவர் எத்தகைய தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தவர், இப்படி எல்லா வகையான ஒரு வரலாற்று சான்றிதழ் எடுத்து அந்த சஹாபி உண்மைப்படுத்தி இந்த ஹதீஸ் உறுதியானது, இது உண்மையானது என்று நிரூபிக்கும் அளவிற்கு ஒரு ஹதீஸை பதிவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இமாம் பெருமக்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை என்பது அவ்வளவு உன்னதமானது. அப்ப அதுல பொய் சொல்வது என்பது அது பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கே ஒரு அநீதம் செய்வது போல. அப்போ அதை கேட்டுவிட்டு பிற மக்கள் நம்பிட்டாங்கன்னா அவர் வழிகேட்டில் போயிடுவாரா இல்லையா? அப்ப இத்தகைய சூழலை ஒரு அநீதமான, ஒரு அமானித மோசடி செய்யக்கூடிய ஒரு நிலையில் தள்ளப்படும். அப்ப இதன் காரணமாகவும் இந்த 3 பொய் என்பது ஒரு மிகப்பெரிய பொய்களிலிருந்தும் ஒரு மிகப்பெரிய பொய், ஒரு மிகப்பெரிய எட்டுக்கட்டு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, ரவாஹுல் புகாரி, இந்த ஹதீஸனை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அறிவித்தார்கள். அப்ப இந்த ஹதீஸும் இந்த பாடத்துக்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் இதே காரணம் தான். கிட்டத்தட்ட இந்த கனவினுடைய விஷயத்தை பற்றி பேசும் பொழுது ஐனஹு மாலம் தரா, அப்ப கனவில் காணாத ஒரு விஷயத்தை கண்டதாக ஒரு வாதாடுகிறான். அப்போ இது எவ்வளவு மோசமான ஒரு பொய் என்பதை நமக்கு இங்கு கற்றுத் தருகிறார்கள். அப்ப கனவை இழிவுபடுத்தக்கூடாது, கனவு ஒரு உன்னதமானது, அதில் பொய் சொல்வது என்பது அது ஒரு மிகப்பெரிய பொய்யாக அமைகின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இத்தோட இந்த ஹதீஸோட இந்த பாடத்தை நாம் நிவர்த்தி செய்து கொள்கிறோம். அப்ப இந்த பாடத்தில் படித்த அனைத்து விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கு நசீவாக்கி வைப்பானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த கிதாபு சலாமை குறித்த பாடம், இந்த 5வது பாடம், இந்த பாடத்தை குறித்த செய்திகள், அதில் வரக்கூடிய தலைப்புகள், ஹதீஸுகள், ஆயத்துகள் போன்ற பலதரப்பட்ட செய்திகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.